வால்பாறையில் கனமழை காரணமாக கூழாங்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சக்திவேல், தற்போது நீர்வரத்து எப்படி இருக்கு, எந்தெந்த பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? தேவபிரியன், அதாவது தமிழகத்தில் கோவை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி உட்பட 13 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பரவலாக பெய்து வருகிறது. இதனால் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பகுதியில் மழைநீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் வால்பாறை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூழாங்கல் ஆற்றில் குளிக்க செல்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் கூழாங்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி ஆற்றில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் கால்நடைகளை ஆற்றுக்கு அருகே கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் ஆற்றினை கடக்கக்கூடாது எனவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று ஒரு நாள் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வால்பாறையில் தற்போது 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.